ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கியா அப்படின்றத ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எத்தனை சென்டென்ஸ் அமைக்கலாம்? சிம்பிள் சென்டென்சஸ் தான். பார்க்கலாமா? மைனே கியா அப்படின்னா நான் செய்தேன் அப்படின்னு. நான் செய்தேனா அப்படின்னு கேள்வியாக கேட்கும்போது கியா மைனே கியா. இது இக்கியா, அது கியா. நான் செய்தேனா, நான் செய்யவில்லை அப்படின்னா மைனே நஹிங் கியா. நான் செய்யவில்லையா, கியா மைனே நஹிங் கியா. நான் செய்யவில்லையா. அது அது கியானா என்ன, என்ன நான் செய்யவில்லையான்னு கேள்வியாக கேட்கும் போது என்னன்றதுக்கும் ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கும் ஃபஸ்ட்டு கியா. இது கியா அப்படின்னா நான் வேலையை செய்கிறது கருன்றதுக்கு பதில் கியா ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறோம். நீ என்ன செய்தாய், தும்னே கியா கியா. நீங்கள் என்ன செய்தீர்கள், ஆப்னே கியா கியா. உஸ்னே கியா கியா அப்படின்னா இது மூணுக்குமே அவன் என்ன செய்தான், அவள் என்ன செய்தாள், அவர் என்ன செய்தார், எல்லாத்துக்குமே உஸ்னே கியா கியா. நம்ம சொல்கிற இடத்த பொறுத்து யார்கிட்ட சொல்கிறோமோன்னு அவங்ககிட்ட பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். மூணுக்குமே உஸ்னே கியா கியா. அவர்கள் என்ன செய்தார்கள், உன்ஹோங்னே கியா கியா. அவர்கள் என்ன செய்தார்கள். இந்த செய்கிறத வச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய பெரிய சென்டென்ஸாக பார்க்கலாம். செய்கிறத வச்சு அடுத்து கொடுக்கறது, செய்கிறது, இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.